முதலில் இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்து அடுத்ததாக மட்டு ஊடக அமையத்தினை எங்களது மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் கண்ணியத்துக்குரிய ஊடகவியலாளர்கள் அந்த இடத்தை தந்து இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு முதலில் நான் நன்றியை தெரிவிப்பதோடு அனைவரையும் வரவேற்கின்றேன். அத்துடன் காத்தாங்குடி ஊடகவியலாளர்களையும் நான் வரவேற்று நன்றியையும் கூறி காத்தாங்குடி மீராபாலிகா தேசிய பாடசாலை பெறுபவர்கள் அடிப்படையிலே இந்த அகில இலங்கை ரீதியிலே முதலிடம் பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அதிகமான மாணவர்கள் 40க்கும் அதிகமான மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் சித்தி பெறுகின்றனர். அதே போல் 95% மாணவிகள் 70 புள்ளிகளுக்கு மேல் அவர்கள் அந்த அந்த புள்ளிகளை பெறுகின்றார்கள். அதே போல் காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே 9A அந்த பெறுபவர்களை அதிகமான மாணவர்கள் பெற்று வருகின்றார்கள். அதே நேரம் 95% மாணவிகள் காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே சித்தி பெறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, காப்போத்த உயர்தர பரீட்சையிலே கூட எங்களது பாடசாலையிலே 80% மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெறுகின்றார்கள். அதே நேரம் 95% மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அதுக்குரிய அந்த தகமையை பெறுகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த பாடசாலையிலே புதிய அனுமதி பெறுவதற்காக வேண்டி ஆண்டு 1 மற்றது ஆண்டு 6 போன்ற வகுப்புகளுக்கு அனுமதி பெறுவதற்கு எங்களது பாடசாலையிலே போட்டி மனப்பாங்கு ஏற்படுகின்றது. இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் கல்வி அமைச்சின் சுற்றுவத்துக்கு அமைய நாங்கள் தரம் 1க்கு மாணவர்கள் அனுமதிக்கின்ற போது அவர்கள் சொல்லப்பட்ட அந்த சுற்றுவத்துக்கு அமையத்தான் நாங்கள் அந்த மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தேர்ந்தெடுக்கின்ற போது சில மாணவர்கள் அந்த தகமைக்கு உட்படாதவர்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் தெரிவு செய்யப்படுவது அவர்களுக்கு இயலாமல் போகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட பட்டியலை நாங்கள் போட்டு அதன் பிறகு தெரிவு செய்யப்படாதவர்கள் அப்பீல் போர்டு மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கி அந்த மேன்முறை செய்வதற்காக வேண்டி கல்வி அமைச்சிலிருந்து ஒரு பணிப்பாளர் அவர் தலைமையிலே ஒரு சபை கூடி அதிலேயும் தெரிவு செய்யப்படாத அந்த சுற்றுவத்துக்கு அமைய தெரிவு செய்யப்படாத அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எங்களது பாடசாலையை பற்றி தேவையில்லாத முறையிலே அந்த மீடியாக்களில் அந்த வாட்ஸ்அப்புகளில் மற்றது ஃபேஸ்புக்குகளில் ஃபேக் ஐடிகளில் எங்களது பாடசாலையை பற்றி ஒரு மோசமான ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சென்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பு காத்தாங்குடி உள்ளூர் ஒரு சில ஊடகவியலாளர்கள் அதிபர் என்னை பற்றி கூட ஒரு மோசமான ஒரு செய்தியை கூட அந்த மீடியாக்கள் போட்டிருக்கின்றார்கள். ஒரு பாலியல் சம்மதமாக லஞ்சம் கேட்டதாக ஒரு பெண்மணியிடம் கேட்டதாக கூட ஒரு அநியாயமான ஒரு அபாண்டத்தை சுமத்தி அந்த பிள்ளை சேர்க்கறதுக்காக வேண்டி சேர்க்காததுக்காக இவ்வாறான ஒரு அபாண்டத்தை சுமத்தி என் மீது போட்டிருக்கின்றார்கள். இந்த புனிதமிக்க ரமலா மாதத்திலே இவ்வாறான அபாண்டங்கள் சுமத்துவதற்கு இறைவனின் தண்டனை அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் அனைத்து அம்சங்களையும் இறைவனிடத்தில் நான் கொடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் மிக விரைவில் யார் அந்த பேக் ஐடிகளுக்கு உடந்தையாக இருந்து அந்த செய்திகளை பரப்பினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக அந்த தண்டனையை வழங்குவான் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நான் அல்லாஹ்விடத்தில் கொடுத்திருக்கின்றேன். அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக காட்டுவான் என்பது என்னுடைய அந்த உறுதியான ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான இந்த போட்டி மனப்பாங்குள்ள ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இந்த பெறுபவர்கள் அதிகப்படியான வருகின்ற சந்தர்ப்பத்திலே தான் இந்த பாடசாலையை சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களில் ஆவா. எனவே அவர்கள் கேட்கின்ற கல்வி அமைச்சின் சுற்றுவதுக்கு அமைய கேட்கின்ற பெறுபவர்கள் அதுக்குரிய ஆவணங்கள் அதுக்குரிய அனைத்து அம்சங்களும் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்தில் நாங்கள் யாரையும் கூட எந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். எனவே தான் சிலர் அரசியல் ரீதியாக மற்றது வேறு அந்த ரீதியாக எங்களிடத்தில் வந்தார்கள். ஆனால் நாங்கள் அவருக்கு யாருக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. சட்ட ரீதியாக கல்வி அமைச்சின் சுற்று என்ன சொல்லுகின்றதோ அதே போல தான் நாங்கள் மாணவர்களை சேர்த்திருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். நான்
அது அனைவரும் காலை வந்தனங்கள். நான் காத்தாங்குடி இமிரா பாலியா வித்தியாலயத்தின் பிரதி அதிபர், நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி அதிபராக கடமையாற்றுகின்றேன். இந்த இவரிடம் தரம் ஒன்றுக்கான அனுமதிக்கு பொறுப்பாளராக நான் தான் செயற்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் நல்ல கேள்வி எங்களை உடவியலாளர் கேட்டது. இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த நினைக்கின்றோம். முதலாவது, இந்த குறிப்பாக கூடுதலான போட்டி நிலவுவது தரம் ஒன்றில்தான். ஏனென்றால் இந்த பாடசாலையிலேயே இந்த உயர்தன்மை கருதி அவர்கள் கேட்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த போட்டித்தன்மை இருப்பதன் காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அந்த அனுமதியை 100% சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் வெற்றி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனெனில் அவ்வாறு சட்ட திட்டங்கள் முறையாக செய்யாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக சட்ட ரீதியான ஒழுக்காற்று ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்பதற்காக வேண்டி நாங்கள் தெளிவாகவும் திருத்தமாகவும் செய்யணும். அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு தரம் ஒன்றுக்கு அனுமதிக்காக கல்வி அமைச்சு சுற்று நிருபம் வெளியிட்டிருக்கின்றது. தரம் ஒன்றுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான வழிகாட்டல் கையேடு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தான் நாங்கள் இந்த அனுமதி செய்கின்றோம். இந்த வழிகாட்டல் கையேட்டின் பிரகாரம் 7 வகையான கேட்டகரி 7 கேட்டகரிகளிலே தான் நாங்கள் மாணவர்களை பாடசாலைக்கு உள்வாங்க வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது கேட்டகரி பாடசாலை அண்மித்து வசிப்போருங்கிற அந்த கேட்டகரி. இதுக்காக நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் 50% மாணவர்களை இதற்காக நாங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் பிரதி வருடமும் நாங்கள் 160 மாணவர்களை தரம் ஒன்றுக்கு அனுமதிக்கின்றோம். அதிலே 50% மாணவர்களை நாங்கள் எடுக்க வேண்டும். பாடசாலைக்கு அண்மித்து வசிப்போருங்க இந்த கேட்டகரிகள். அடுத்ததாக அதிக இது அண்மித்து வசிப்பதென்றால் நினைக்கிறேன் ஒரு கேட்டகரி இருக்கிறது 3 கிலோமீட்டர். நீங்கள் எவ்வாறு அதை கணிப்பீடு செய்தீர்கள்? இல்லை, அப்படி இல்லை. அண்மித்து வசிப்போர் சம்பந்தமாக அவர்கள், அதாவது விண்ணப்பதாரர்கள் அந்த கேட்டகரிகளை நாங்கள் வருவோம் என்று விண்ணப்பித்தால் அந்த அவர்கள் அதை கோருவதற்காக வேண்டி அதை கோருவதற்காக வேண்டி சில தகுதிகள் இருக்கின்றன. உதாரணமாக, அதாவது தூரத்தை பொறுத்து இந்த விண்ணப்பிக்க வேண்டும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தூரத்தில் உள்ள ஒருவரும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதிலே அவர் அதுக்கான புள்ளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த அண்மித்து வசிப்போர்னு சொல்லும்போது வசித்தால் அவர் அதிலே முதலாவதாக அவர் தகுதியை பெற வேண்டுமாயிருந்தால், அந்த கேட்டகரி அவை கருத வேண்டுமாயிருந்தால், அவர் தான் வசிக்கின்ற இடத்துக்கான காணி உறுதி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். 5 வருடங்களுக்கு தான் அவருக்கு உறுதியாக இருந்ததும் சமர்ப்பிக்க வேண்டும். அவருக்கு இல்லாவிட்டால் சிலவர் அவரை பெற்றோருக்கு இருக்கலாம். அவ்வாறு அவருக்கு உறுதியாக இருந்தால் நாங்கள் அவருக்காக 20 புள்ளிகள் வழங்குவோம். அவரை பெற்றோருக்கு மொத்தமாக 5 வருடங்கள் இருந்திருந்தால் 16 புள்ளிகள் வழங்குவோம். இதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட அதுக்கு அந்த விதாசாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி புள்ளிகளை நாங்கள் வழங்குவோம். அது மாத்திரமில்லை, அவர் அந்த இடத்திலே இருப்பதாக கருத வேண்டுமா இருந்தால் அந்த இடத்திலே வசித்ததுக்கான, அதே முகவரியிலே வசித்ததுக்கான 5 வருடத்துக்கான வாக்காளர் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி அவருக்கு 2 புள்ளிகள் வீதம் 10 புள்ளிகளை நாங்கள் அந்த 5 வருடத்துக்காக வழங்குவோம். இப்போ இந்த புள்ளிகளை வழங்கி கொண்டு போகும்போது கேட்டகரி விண்ணப்பித்தாக்கள் நான் வழங்குவோம். அடுத்தது இதில் பாரிய தாக்கஞ்சலத்தில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதாவது அவர் அந்த அனுமதி பெற வேண்டுமா இந்த பாடசாலை விண்ணப்பித்தால் அவருக்கு அருகில் ஏதாவது பாடசாலை இருக்கின்றதா என்பதை அவர் தனக்கு இருப்பிடத்தின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். அது இருப்பிடத்தின் உதாரணமாக நாங்கள் பாடசாலை குறித்த தூரத்திலே ஒரு வசிக்கின்றார் வைத்துக்கொண்டால் எங்களுடைய வழிகாட்டு கையேடு சொல்லப்பட்டிருக்கின்றது. கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஆகாய மார்க்கமாக நாங்கள் அவருடைய வீட்டை மையப்படுத்தி நாங்கள் வட்டம் ஒன்று வரைய வேண்டும். அவருடைய வீட்டையும் மையமாக வைத்து பாடசாலையை வரிதியாக கொண்டதாக ஒரு வட்டம் ஒன்று வரைய வேண்டும். அந்த வட்டத்துக்குள் இந்த பாடசாலை மாத்திரம் இருந்தால் அவருக்கு அதுக்கான முழு புள்ளியும் வழங்கப்படும். இன்னொரு பாடசாலை இருந்தால் அதுக்கு 5 புள்ளிகளும் கழிக்கப்படும். இப்போ இந்த புள்ளிகளெல்லாம் சேர்ந்து வரும்போது நாங்கள் போட்டித்தன்மை அடிப்படையில் வெட்டுப்புள்ளி ஒன்றை நாங்கள் 50% ஆக்கள் எடுக்கத்தக்கதாக வெட்டுப்புள்ளி என நிர்ணயிப்போம். அதன் அடிப்படையிலே அவர்கள் வந்தால் அவர்களுக்கு கிடைக்கும். இதுதான் வழிகாட்டல் நடைமுறை. வாரமாக 160 மாணவர்கள் வந்தால் 80 மாணவர்களை நாங்கள் மட்டும் தட்டுவோம். 80 மாணவர்கள் குறித்த புள்ளி, அந்த புள்ளி 80 மாணவர் வருகின்ற புள்ளியை நாங்கள்
ஸ்டடிக்ஸ்டையும் புள்ளி வேறு இதுவே இல்லை. அப்படி 80 வந்தால் 80 மாணவர் எடுத்தால் அவருக்கு அந்த 80வது இருக்கிற மாணவர்களுடைய கடைசி புள்ளி தான் வெட்டு புள்ளியாக நினைக்கப்படும். பல்கலைக்கழக அனுமதி போது செய்வது போன்று செய்யப்பட்டது. அந்த அடிப்படையிலே அடுத்த 2வது கேட்டகரி 6.2 என்று நாங்கள் அதுக்கு அந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது பழைய மாணவர்களுக்கான அனுமதி. 25 விதமான மாணவர்களுக்கு 25 விதமான பழைய மாணவர்களையும் நாங்கள் இந்த பாடசாலையில் அனுமதியும் போது உள்வாங்க வேண்டும். இங்கு தான் பலருக்கு சிக்கல் வருகின்றன. இந்த பாடசாலையிலே ஏற்கனவே கற்ற மாணவர்கள் இந்த பாடசாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வசிக்கக்கூடும், அல்லது 2 கிலோமீட்டர் வசிக்கக்கூடும். அவர்களை நாங்கள் இந்த அனுமதியும் போது உள்வாங்குவோம். பாடசாலையில் ஒரு குறித்த தூரத்தில் உள்ள குறித்த வெட்டுப்புள்ளியை பெறாத போது அவர் அதிலிருந்து நீக்கப்படுவார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறார் 2 கிலோமீட்டர் உள்ள எடுத்திருக்காங்க, எங்களை எடுக்கல. இதுதான் இந்த சகல சர்ச்சைகளுக்கு காரணமான விஷயம். இது அரசாங்க சுற்று நிறுவனம் இதை நாங்கள் 100% ஃபாலோ பண்ண வேணும். அப்போ இந்த விஷயங்களை விளங்கி கொள்ளாதவர்கள் அல்லது விளங்கியும் விளங்காதவர்கள் பாடசாலைக்கு எதிராக தூரத்தில் உள்ளால் சேர்த்திருக்காங்க, எங்களை சேர்க்கவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை ஒன்று பாடசாலையும் சமர்ப்பிக்கின்றார். இதை நாங்கள் தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருக்கின்றோம். இந்த ஏற்கனவே பல இடங்கள் இதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய முடியாது, இது விளங்கப்படுத்துவதற்காக நிலைமை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி விண்ணப்பங்கள் கோருவதற்கு முன்னர் ஜூலை மாதம் கோரப்படும். ஆகவே நாங்கள் மே மாதத்திலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பெற்றோருக்கு அறிவித்து நாங்கள் ஒரு விழிப்பூட்டல் கருத்தரங்கு ஒன்றை பாடசாலையை நடத்துவோம். இந்த விழிப்பூட்டல் கருத்தரங்கை பழைய மாணவர் சங்கம் தான் ஏற்பாடு செய்யும். அதில் இந்த வருடம் நாங்கள் அந்த விழிப்பூட்டல் கருத்தரங்கை செய்தோம். இந்த கருத்தரங்கை எங்களுடைய பிரதி அதிபர் பிரதீபன் அவர்களும் நானும் அதை நாங்கள் வழி நடத்தினோம். அதில் இந்த விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம். அவர்களுக்கு சொல்ல மாத்திரமில்லை, எவ்வாறு புள்ளியை ஏர்ன் பண்ணுவது பெற்றுக்கொள்வதற்கான மேக்சிமம் அவருக்கான வழிகாட்டில் நாங்கள் வழங்குவோம். இந்த புள்ளி எப்படி எடுக்கணும், எது எப்படி எடுக்கணும், எதில் எடுத்தால் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தும். அடுத்ததாக 6.3 என்கிற இந்த கேட்டகரியில் 14 விதமான மாணவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த கேட்டகரி 6.3 என்பது அந்த பாடசாலையை கற்கின்ற சகோதரர்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் அவர் கற்றால் அவர் அந்த கேட்டகரிகளை எடுத்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டு சொல்லப்பட்ட புள்ளிகளை நாங்கள் வழங்குவோம். அதன்படி அவர்களை அதை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக 6.4 என்பது கல்வியிலே நேரடி தாக்கம் செலுத்துகின்றவர்களுடைய பிள்ளைகள். இதன் கேட்டகரிகளில் நாங்கள் 6 விதமான மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 6.5 என்பது இடமாற்றம் பெற்று வந்த அந்த பிரதேசத்துக்கு இடமாற்றம் பெற்று வந்த யாரும் அரசாங்க ஊழியர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் அவரை இந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு வரையறை சொல்லப்பட்டிருக்கின்ற எவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் இடமாற்றம் பெற்று வந்திருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்தவர்கள் அதில் விண்ணப்பிக்கல, அதுக்கு வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது. 6.6 என்பது வெளிநாடுகளிலிருந்து பெற்றோருடன் வசித்த பிள்ளைகள். 6.6 என்பது இதுக்கு நாங்கள் இடமாற்றம் பெற்றவர்களுக்கு நாங்கள் 1 வீதம் வழங்கவும் அனுமதி 1 வீதம் வழங்க வேண்டும். வெளிநாடுகள் வசித்தவர்கள் பிள்ளைகளுக்கு 1 வீதம் வழங்க வேண்டும். அதாவது பெற்றோரோட கடந்த 6 மாத காலத்துக்குள்ளே அவர் வெளிநாட்டிலே வசித்து வந்திருந்தால் அதுக்கான பாஸ்போர்ட் விசா போன்ற சமர்ப்பித்தால் அந்த கேட்டகரிகளை கன்சிடர் இது 1 வீதம். அப்போ 160 மாணவர்கள் சேர்த்து கிட்டத்தட்ட எங்களுக்கு நான் ஒரு ஆளை தான் சேர்க்கலாம், இல்லை 2 பேரும் சேர்க்க வேண்டி வரும். ஒரே புள்ளியை 2 பேர் பெற்றால் சேர்க்க வேண்டி வரும். அடுத்ததாக நாங்கள் 6.7 என்பது பாதுகாப்பு படையினருடைய பிள்ளைகள், அடுத்து நீதிபதிகளுடைய பிள்ளைகள். இப்போ இந்த 2 பேரையும் இவர்களை நாங்கள் தெரிவு செய்வதில்லை. கல்வி அமைச்சு எங்களுக்கு கல்வி அமைச்சுக்கு விண்ணப்பிக்கும். நீதிபதிகளும் பாதுகாப்பு படையில் உள்ளவர்களும் கல்வி அமைச்சுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கல்வி அமைச்சு அவருடைய ஆவணங்களை பரிசீலித்து எங்களுக்கு கட்டளையிடும், இவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். அங்கே நாங்கள் அனுமதியின் போது இதற்கான ரிசர்வேஷனை நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். அதுக்காக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொல்லப்படும். நீங்கள் இதோடைய கொப்பி கொண்டே அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லப்படும். ஆகவே நாங்கள் இந்த ரிசர்வில் மெயின்டைன் பண்ணுவோம். இது அங்கே அப்ரூவல் வந்த உடனேயும் நாங்கள் என்ன செய்வோம், அவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இது 1 வீதம் தான் வரும். கணக்க பாதுகாப்படைகள் வந்தால் 1 வீதம் அவங்களுக்கு ஒரு வெட்டுப்புள்ளி ஒன்று கொடுக்க வேண்டி வரும். இந்த வெட்டுப்புள்ளிகளிலே சில வேளை பாதுகாப்படைகள் வராது, நீதிபதிகள் பிள்ளைகள் வராது, வெளிநாடு வசித்தவர் வராமல் கூட எல்லாம், இடமாற்றம் பெற்றவர்கள் வராமல் கூட எல்லாம். இப்படி வரான சந்தர்ப்பத்தில் இந்த குறைந்த அந்த வீதத்தை 1 வீதம் 2 வீதம் குறைந்தானே, இந்த குறைந்த வீதத்தை நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாங்களும் செய்வதை பாடசாலை அண்மித்து வசிப்பவருடைய பிள்ளைகளுக்கு இது முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இம்முறை பாடசாலைக்கு அண்மித்து வசிப்போர் என்ற கேட்டகரிகளை நாங்கள் 50 வீதம் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் 56 வீதமான மாணவர்கள் எடுத்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இந்த வீதங்கள் குறையும். உதாரணமாக பழைய மாணவர்களிலிருந்து 25 வீதம் எடுக்க வேண்டியிருந்தால் நாங்கள் 22 வீதம் எடுத்திருக்கின்றோம். ஏன்னா இந்த மற்ற கேட்டகரியில் பிந்தும்போது நாங்கள்
அனுமதி வசிப்பவர் கொடுத்தோன்னு அந்த பெர்சன்டேஜ் தானே அதிகரிக்கும், ஆய்வகன வீதம் குறையும். ஆரம்பத்தில் எடுக்கக்குள்ளே எல்லோரும் சமனாக எடுத்துருப்போம், இந்த பெர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி எடுத்துருப்போம். இதுதான் இந்த அனுமதியிலே நாங்கள் செய்யப்படுகின்ற விஷயம். இதன்படி 160 மாணவர்களை நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். இது இவ்வாறு சேர்த்த பின்னர் எங்களுக்கு இந்த அனுமதி நடக்கும்போது எங்களுக்கு சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து தெரிவிக்கப்படும். அரசியல்வாதிகளிடமிருந்து, கல்வி அதிகாரிகளிடமிருந்து, பொதுமக்களிடமிருந்து அழுத்தங்கள் வரும். இம்முறையும் வந்தது. அந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவதில்லை. எங்களுக்கு அரசியல்வாதிகள் அழுத்தங்கள் வந்தன, அவர்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தினோம். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சரி, நல்லது சார், நீங்கள் அப்படியே செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் பாடசாலை நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு அழுத்தம் வந்தது எங்களுடைய பிரதேச கல்வி பணிப்பாளரிடமிருந்து. அனுமதி நடைபெற்று கொண்டிருக்கும் போது என்னிடம் வந்து சொன்னார், பிரதேச கல்வி வைத்திய ஹக்கீம் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார், இந்த மாணவரை சேர்த்துக்கொள்ள வேணும் சார் என்று கேட்டார். நான் சொன்னேன், தயவுசெய்து சார் நீங்கள் ப்ரெஷர் பண்ண வேண்டாம், எங்களுக்கு சொன்ன முறை நீங்கள் ப்ரெஷர் தந்தீங்க, எங்களுக்கு சரியாக பிரச்சனை வந்தது. நாங்கள் உரிய மாணவர்கள், நான் உங்களை நேர்ம இலக்கத்தை நான் கேட்க மாட்டேன், அவருக்கு உரிய புள்ளி கிடைத்தால் அவருக்கு கிடைக்கும், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னோம். அவரும் அதை கேட்டுட்டு போயிட்டார். இது முடிந்தது பிறகு தான் எங்களுடைய அதிபர் அவர்கள் சொன்னது போன்றோ இவ்வாறு கிடைக்காத ஆட்கள், இதை புரிந்து கொள்ள முடியாத ஆட்கள் பாடசாலையின் மீது இவ்வாறான அபாண்டங்களை சுமத்துகின்ற நிலைமை கொண்டு காணப்படுகின்றது. இந்த அன்னோன் மீடியாக்கள் அல்லது இந்த ஃபெக் ஐடிகளில் பாடசாலைக்கு எதிராக, பாடசாலைக்கு அதிபர் எதிராக ஏதாவது அபாண்டங்களை சுமத்துவதன் மூலம் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலையில் அனுமதிக்கலாம் முடியும் என்கிற கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இதுக்கு நாங்கள் சமூக ரீதியாக, பாடசாலை நிர்வாக ரீதியாக எந்த சந்தர்ப்பம் கொண்டும் அவர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பதை இவ்வாறு அனுமதிக்கப்படாத ஒரு பெற்றோர் ஏற்கனவே அதிபர் அவர்கள் சொன்னது போன்றோ அவர் எங்களுக்கு ஆரம்பத்திலே காத்தாங்குடியில் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் எங்களுக்கு ஒரு ஆர்டிஐயில் எழுப்பினார். இது சம்பந்தம் விளக்கங்களை கேட்டு அனுப்பினார். அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம். முடிந்து அதன் பின்னர் உரிய அந்த பெற்றோர் எங்களுக்கு விண்ணப்பித்தார். அவருக்கும் நாங்கள் ஆர்டிஐக்களை நாங்கள் ரிப்ளை பண்ணினோம். அதுக்கு முதல் அவர் ஹியூமன் ரைட்ஸுக்கு சென்றார், மனித உரிமை சொன்னார். அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு பாடசாலை மிக சரியாக செய்துள்ளது, அவர்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி எங்கள் ஆவணங்கள் இருக்கின்றன, அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுத்து அனுப்பினார்கள். ஒரு லோயர், அந்த சட்டத்தரணி ஒருவரிடம் எங்களுக்கு இவரை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு வந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளே நாங்கள் வழக்காட இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாங்கள் சொன்ன முறையாக நாங்கள் செய்திருக்கின்றோம், உங்களுடைய கிளையன்ஸுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தின் நாடி அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு நாங்கள் பதிவு வாழும்போது நாங்கள் அறிவித்திருந்தோம். இதன் பின்னர் உழவு நடந்து முடிந்த பின்னர் எங்களுடைய பிரதேச கல்வி பணிப்பாளர் அவர்கள் பாடசாலைக்கு வந்து பிரதி அதிபர்கள் பாடசாலை செயலாளர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மாணவி கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும், சேர்த்துக்கொள்ளப்பட்டால் நீங்கள் பாரிய பிரச்சனை எதிர்கொள்வீர்கள் என்று சொல்லி அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனுமதி குழுவும் அதிபர் நாங்கள் சேர்ந்து இந்த காரணம் சேர்க்க முடியாது, வரும் பிரச்சனை நாங்கள் எதிர்கொள்வதை நாங்கள் முடிவு செய்தோம். அதன் பின்னர் அவர் சென்று விட்டார். அவர் மிகவும் கோபத்தோடு சென்றார். இது சம்பந்தமாக நாட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலளித்திருக்கின்றோம். அதன் பின்னர் கடந்த 17ஆம் தேதி எங்களுடைய அதிபரை தொடர்பு கொண்ட பிரதி கல்வி பணிப்பாளர்கள், பிரதேச கல்வி பணிப்பாளர்கள் அதிபருக்கு அன்றைக்கி அதிபர் அந்த விஷயத்தை சொல்லுவதை விட நாங்கள் சில பொருத்தமானதாக இருக்கின்றன, அவர் தான் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் சில இருக்கின்றன. அதிபருக்கு தொடர்ச்சியாக இந்த நாட்கள் வரும் வரை தன்னுடைய வேண்டுகோளை சேர்த்துக் கொள்ளவில்லை, நீங்கள் எங்களை மதிக்கவில்லை என்று தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்பில் அவர் நிறைய மெசேஜ் போடுற, ஏதாவது ஒன்று போடுவது, திரும்ப அழிப்பது, திரும்ப சில வாய்ஸ் ரெக்கார்டுகள் அவர் எடுத்திருக்கார் போல் தெரிகிறது, போடுறது அழிப்பு, இப்போ தொடர்ச்சியாக டோர்ச்சர் ஒன்றை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ கடந்த 17ஆம் தேதி காலை 9 மணி அளவில் எங்களை அதிபர் அவர்கள் கிளம்புக்கு சென்று கொண்டிருக்கும் போது, கல்வி அமைச்சுக்கு சென்று கொண்டிருக்கும் போது அவர் கோல் எடுத்து எங்கள் அதிபரை மிக கடுமையான தூசண வார்த்தைகளால் ஏசி விரட்டினார். இது எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. பாடசாலை சமூகம் என்ற வகையில் நாங்கள் அதிபரிடத்தில் நாங்கள் மிகவும் மன்னிப்பு கேட்கின்றோம். இந்த சமூகத்திலிருந்து இவ்வாறான வினா ஒன்றவர்கள் எழுப்பவை காரணம் என்ன சொன்னால், எங்கள் அதிபர் அவர்கள் காத்தாங்குடியை சேர்ந்தவர் அல்ல, அவர் சொந்த இடம் அட்டாளச்சேனை.
அப்போ அட்டாளச்சியிலேருந்து தினசரி பாடசாலைக்கு வந்து பாடசாலையில் பாடசாலை ஆரம்பி 6:30 வந்து அவர் 3:30 தான் போவார் பாடசாலைக்கு சாப்பிட்டு தான் போவார். அவ்வளோ மிக ஈடுபாட வேலை அதிகரிக்கிறாக இவ்வாறான குற்றச்சாட்டு வந்துட்டு மிகவும் நாங்கள் கவலை அடைகிறோம். இதே சமூகம் காத்தாங்குடி சமூகம் கல்வி சமூகம் ஏனைய சமூகங்களும் இதுக்கு எதிராக கிளந்தள வேணும். இவ்வாறானவர்களுக்கு எந்த சந்தர்ப்பங்களிலும் வாய்ப்பளிக்கக்கூடாது என்பது தான் நாங்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய கருத்தாக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய அதிபரை தூற்றிய அவர், நீ இருந்து வேறு நான் உனக்கு செஞ்சு ஒன்று அவமானப்படுத்துவேன், ஒன்று மானம் குறைப்பேன், ஒன்று ஊரை விட்டு விரட்டுவேன், பாடசாலையை விட்டு விரட்டுவேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியில் அழைத்து அதுக்கான தொலைபேசியில் பேசினதுக்கான ரெக்கார்டில் எங்கள்கிட்ட இருக்கின்றன விரட்டி விட்டு அவர் காலை சொன்னார். அன்றைய பின்னரம் 7:09:34 கேகேவை சொசைட்டி என்கிற வாட்ஸ்அப் குழுமத்திலே அதிபருக்கு எதிராக இவ்வாறான ஒரு அபாண்டத்தை அவர்கள் நேரடியாக செலுத்தியிருந்தார்கள். அதில் அவர் அதிபர் ஒரு பெற்றோரிடத்தில் அனுமதிக்காக பாலியல் லஞ்சம் கேட்டதாகவும் அவர் பெரிய கவலைப்படுவதாகவும் அது பெற்றோர் கவலைப்படுவதாகவும் ஏனைய பெற்றோர் கவலைப்படுவதாகவும் அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த செய்தி நேரடியாக கேகேஎஸ்எம்எஸ் செய்தியை வெளியிட்டது. இது வேறு ஃபெக்கடியில் வந்ததா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய 100% உரிமையோடு அவர்கள் அந்த செய்தியை போட்டிருக்கிறார்கள் கேகேவை சொசைட்டி என்பது. ஆகவே நாங்கள் இதுக்கு எதிராக சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த செய்தியை போட்ட பின்னர் ஊடகவியலாளர் சஜி என்பவர் அதிபரை தொடர்பு கொண்டு இது சம்பந்தம் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார். அவர் தொடர்பு கொண்டது அன்று மாலை 7 மணிக்கு 7:30 மணி அளவில் சரியான நேரத்தில் தொடர்பு கொண்டார். ஆனால் கேகே சொசைட்டியில் முழு செய்தியாக வருகிறது 9:34. அப்போ சார் மறுப்பன்னு சொல்கிறார், நான் அப்படி இல்லை அபாண்டமானது இந்த விஷயம் சொன்ன பின்னரும் கேகே சொசைட்டியிலே இந்த செய்தி 9:34 அப்டேட் பண்ணுகிறது, முழுமையான செய்தியை அப்டேட் பண்ணப்படுகிறது. வேறு எங்கேருந்து பெற்றுக்கொண்டதாமல் சொல்லப்படவில்லை, எல்லாரும் எங்கள் பதிவுகள் இருக்கின்றன. திரும்ப 9:38 சார் அந்த வாய்ஸ் கட் அந்த நியூஸ் அப்படியே போட்டு கீழே வாய்ஸ் கட் போடப்படும். இதை பார்த்த அதே அநேகமானவர் பழைய செய்தி ரிப்பீட் ஆகுது என்று தான் தெரியுமே தவிர மறுப்பு என்பதை அநேகமானவர் விளங்கிக் கொள்ளவில்லை. இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆக்கள் மாத்திரம்தான் குழு போய் பார்ப்பார். ஆகவே இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற பாடசாலைக்கு எதிராக சமூகத்துக்கு எதிராக மிரட்டை ஏற்படுத்துகின்ற பாடசாலையினுடைய பெயரை அபகீர்த்திக்கு உள்ளாக்குகின்ற செயற்பாடாக பாடசாலை சமூகம் கருதுகிறது. அது மாத்திரமில்லை, எங்களுடைய இன்னொரு பிரதி அதிபர் இலியாஸ் சார் அவர்கள் பணம் பெற்றதாகவும் அந்த சில ஃபேக் ஐடிகளே வந்திருக்கின்றது. எங்களுடைய அநேக ஃபேக் ஐடிகளே அது வந்திருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய அருகில் அமைந்திருக்கிற முபின் சார் அவர்கள் பழைய மாணவ சங்க செயலாளருடன் ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டாண்டு ஒரு மனதிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற இவ்வாறான பாலியல் ரீதியான டோர்ச்சர் வழங்கின மாதிரியான ஒரு கருத்தை தருகின்ற செய்தியும் விளப்பட்டீங்க. ஆகவே தொடர்ச்சியாக ஒரு குறித்த சில மீடியாக்கள் பாடசாலையிலே இந்த நட்பெயரை களங்க ஏற்படுத்துவதாக தொடர்ச்சியாக இவ்வாறான செய்தி வருகின்றன. ஆகவே நாங்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் எதிராக நாங்கள் காத்தான போலீஸ் நிலையத்தில் முறையிட்டிருக்கின்றோம். நாங்கள் இதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை நாங்கள் சைபர் கிராமியர்கள் இவரை கொண்டு வந்து நாங்கள் நீதிமன்ற வழக்கின் மூலம் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே இதற்காக இந்த செய்திகளை அப்போ நாங்கள் இப்போ பொதுமக்களிடத்தை ஏனைய மீடியாக்கள் நாங்கள் கொடுக்கிற வேண்டுகோள் இவ்வாறான ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக வருகின்ற செய்திகளை உத்தியோகபூர்வமான சில செய்தி நிறுவனங்கள் காத்தாங்குடியில் இன்னும் சில மீடியா நடத்துகின்றவர்களுக்கு அந்த செய்தி அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் யாரும் அந்த மீடியா ஆக்கள் சொன்னாங்க, எங்கள்கிட்ட இங்கே நிற்கிறார்கள் நினைக்கிறேன், அவர்கள் சொன்னார்கள் எங்கள்கிட்ட, நாங்கள் அதை போடவில்லை. ஏன்னா இது ஒரு உண்மைத்தன்மை இல்லாத அல்லது அன்னோன் சோர்ஸ்லேருந்து வந்த செய்தியை நாங்கள் போட முடியாதுன்னு அவர் மறுத்து விட்டார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் பாடசாலை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. ஆனால் இந்த கேகே சொசைட்டிங்கிற இந்த அமைப்பு இந்த ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. ஆகவே இது மிகவும் பாரதூரமான உத்தியோகபூர்வமான அமைப்பு செய்தது தான் எங்களுக்கு மிகவும் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. உண்மையாக நடந்திருக்கும் என்பதை நம்பிக்கை ஏற்படுத்துவது போன்று இருக்கின்றது. ஆகவே இந்த இவ்வாறான செய்தி நாங்கள் கண்டிக்கின்றோம். மீடியாக்கள் இவ்வாறான செய்திகளை எந்த சந்தர்ப்பங்களிலும் பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக வெளியிடக்கூடாது என்பதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். கூடுதலான நன்கொடை கிடைக்கின்ற போது முதலாம் ஆண்டிலேயே சேர்ப்பதற்குரிய முன்னுரிமை வழங்கப்படுகிறது உங்களுடைய பாடசாலையில் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்கள் எவ்வாறு பதில்? நல்லது. அதாவது ஏற்கனவே சொன்னது போன்று ஏற்கனவே நான் பதில் அளித்திருக்கின்றேன், நான் ரிப்பீட் பண்ணுறேன். அது
ஏற்கனவே நான் சொன்னது போல யாருக்கும் நாங்கள் எவரையும் காசுக்காக நாங்கள் பாடசாலை அனுமதித்ததும் கிடையாது, பணம் தரலைன்னு சொல்லி நாங்கள் யாரையும் விலக்கியதும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். அடுத்ததாக ஏற்கனவே இப்போ பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது போல் சொல்லிட்டு போங்களேன், நன்கொடை பெறுகிறீர்களா இல்லையா, நன்கொடை தருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறீர்களா இல்லையா? இல்லை, இல்லை, நேரடியாக பதில் இல்லை. அதாவது இப்போ நான் நேரடியாக இல்லை சொல்லிவிட்டேன் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த அதிபருக்கு எதிராக இவ்வாறான ஒரு முறைகேடான பாலியல் குற்றச்சாட்டு வந்தது போன்று தான் இந்த பணம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டு சொல்லி ஏற்கனவே இந்த மீடியாக்கள் அந்த குற்றச்சாட்டு வந்து காசு ஓட்டுக்கு சேர்ந்தது, கட்டிக்கார பிள்ளைகள் சேர்ந்தெல்லாம் வந்து முடிஞ்சு இதுக்கு எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன் எங்கள்கிட்ட வரலை. நாங்கள் அவர்களுக்கு அடிப்படை எண்ணத்துக்கு பிறகு தான் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்திருக்கின்றார்கள். அடுத்தது அந்த பணம் பெற்றது என்பது இப்படி குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்கள் முறைப்பாடு வந்து நிறைய செய்திகள் பரவியது, எங்களுக்கும் வந்து நான் உடனடியாக இந்த முறைப்பாடு யாருக்கு வர வேணும்? வலய கல்வி பணிப்பாளருக்கு வர வேணும், மாகாண கல்வி பணிப்பாளருக்கு வர வேணும், தேசிய பாடசாலைகள் நேரடியாக கட்டுப்படுத்துகின்ற தேசிய பாடசாலை சுருப்பாய இந்த தேசிய பாடசாலை கல்வி பணிப்பாளருக்கு அல்லது கல்வி அமைச்சு செயலாளருக்கு வர வேணும். நாங்கள் இந்த இடங்களில் நாங்கள் சம்பந்தமாக முறைப்பாடு வந்திருக்கிறான் நாங்கள் விசாரித்தோம், எங்கேயுமே முறைப்பாடு வரவில்லை. இந்த முறைப்பாடு தெரிவிப்பவர் யார்? அன்னோன், தெரியாது. அப்போ அவ்வாறு முறைப்பாடு தெரிவித்தால் உண்டு எங்கள்கிட்ட பாடசாலை அதிபர் கேட்டதாக அல்லது வேறு யாரும் கேட்டதாக எங்கள்கிட்ட முறைப்பாடு இதுவரை யாருமே சொல்லவும் இல்லை, வலய கல்வி பணிப்பாளர்கள் சொல்லவும் இல்லை. ஆனால் பிரதேச கல்விப்பணிப்பாளர் சொல்வது தான் முறைப்பாடு வந்ததாக இவை முறைப்பாடு செய்ததாக நாங்கள் சொன்னபோது நாங்கள் பிரதேச வலய கல்விப்பணிப்பாளர் சொல்லி சம்பந்தமாக நாங்கள் பேசிய போது வலய கல்விப்பணிப்பாளர் சொன்னார், இவ்வாறு முறைப்பாடுகளை விசாரிக்கின்ற அதிகாரம் மாகாண சபைக்கோ வலய கல்விப்பணிப்பாளருக்கோ பிரதேச கல்விப்பணிப்பாளர் கிடையாது. உங்களுக்கு வருகின்ற முறைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் இசுர்பாயாவுக்கு நீங்கள் அனுப்புவீங்கள், அவர்கள் தான் வெட்டி விசாரிக்க முடியும்னு சொல்லிக்கிறார்கள். இதுவரையில் எந்த ஒரு முறைப்பாடும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்பதுதான் அந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு. அது ஒரு சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டாகவே இருக்கிறதை தவிர எங்களுக்கு தெரியாது நேரடியாக நீங்கள் வாங்குகிறீர்களா இல்லையாங்கிற விஷயம் பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல ஒருவர் நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் காட்டுகின்ற குற்றச்சாட்டை அவர்கள் பணம் கேட்கிறார்கள். அதிகப்படியான நன்கொடை கொடுப்பதற்கு என்னிடம் வழி இல்லை, ஆகவே என்னுடைய பிள்ளை சேர்க்கப்படவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு அதைத்தான் நான் உங்களிடம் வேண்டும் கேட்கிறது. நீங்கள் தெளிவாக மறுத்துரைத்தீர்கள் அது மக்களுடைய தெளிவாக சொல். நாங்கள் எந்த காரணம் கொண்டும் எவரிடமும் பணம் கேட்டு நாங்கள் அனுமதி செய்யவில்லை. அப்படி பணம் கேட்டு நாங்கள் அனுமதி மறுத்தோம்னு சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாராவது வந்தால் நான் அவர்களுக்கு பதிலளிக்க அவர்களை அப்படி நடந்திருந்தால் சேர்க்கறதுக்கு நான் ஆயத்த மாதிரி அப்படி யாராக நடந்த ஒரு பிள்ளைக்கு நடந்திருந்தால் காசு கேட்டு தரலை, எங்களை அனுமதி சேர்க்கல, எனக்கு வழி இல்லை. அப்படின்னா நிறைய வழி இல்லாத வசதி இல்லாத ஆட்டோ வச்சு ஓடுறாக்கள் அன்றாட வேலை செய்கிறாங்க பிள்ளைகள்லாம் சேர்த்துருக்கிறாங்க. அவங்க எப்படி பணம் கொடுத்து சேர்த்தாங்க எனக்கு தெரியல. அவை இது ஒரு அனாமதேயமான குற்றச்சாட்டு. என்னுடைய மொழி பேர் முகமது லபே முகமது லாஃபிர், பிரதி அதிபர் மீராபாலியா வித்யாலய நிர்வாகம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்னுடைய பேர் ULMN முபீன். நான் உதவி அதிபர் மீராபாலியா மகாவித்யாலய தேசிய பாடசாலை. நான் இந்த பாடசாலையிலே ஒழுக்கம் மற்றும் இணைப்பாட விதானம், எக்ஸ்ட்ரா கரிக்குலம், கோ கரிக்குலம், விசேட செயல்திட்டங்களுக்கான உதவி அதிபராக செயற்படுகின்றேன். எனவே இந்த ஒழுக்கம் தொடர்பான விடயங்களோடு வருகின்ற போது பாடசாலையிலே நிறைய இந்த விடயங்களை கையாள வேண்டியிருக்கிறது. இந்த விடயத்திலே நான் இந்த எங்களது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வியிலே இந்த விடையை ஆரம்பிக்கிறேன். கடைசியாக காத்தாங்குடியில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், அதில் இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே இவ்வாறு தங்களுக்கு பாடசாலைகளில் பணம் பெறப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு அவரிடத்திலே சொல்லப்பட்ட போது இதே கோட்டக்கல்வி அதிகாரி ஹக்கீம் சார் அவர்கள் விரும்பி சொன்னார், எங்களுக்கு எந்த விதமான முறைப்பாடுகளும் வரவில்லை, அவ்வாறு ஏதாவது முறைப்பாடு வந்தால் நிச்சயமாக விசாரிப்போம் என்று அவ்விடத்தில் அவரே இதுக்கு பதிலை சொன்னார் என்பது இதில் வந்திருக்கிற ஊழியர்களுக்கு தெரியும். அதே போன்று இங்கே அடுத்த முக்கியமான விடயம், எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த இம்முறை அனுமதியிலே ஒரு குறித்த ஒரு மாணவி சேர்க்கப்பட்டிருந்தது. அதாவது அவர் முதலாவது நேர்முக பரீட்சையிலே செயற்படாமல்
கொழும்பிலே இருந்து வந்த முஸ்லீம் பாடசாலைக்கான பணிப்பாளர் நாயகம் நசிமுதீன் அவர்கள் தலைமையில் தான் அப்பீல் போர்டு கூடியது. அந்த அப்பீல் போர்டிலே அதாவது பாகிர் என்கின்ற ஒரு சகோதரருடைய சட்டத்தரணி ரூபியாருடைய மைத்துனர் அவருடைய பிள்ளை அந்த அப்பீல் போர்டிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் லிஸ்ட்டு பேரையும் வெளிப்படுத்தி நோட்ஸ் போர்டில் போட்டதுக்கு பிறகு முறைப்பாடு கொண்டு வந்தது. அந்த பிள்ளையுடைய வதிவிடம் அந்த பாடசாலைக்கு அண்மையிலே அவர்கள் வதிவிடத்தை காட்டியிருந்தார்கள். அது பிழை என்ற முறைப்பாடு எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளருக்கு முன்வைக்கப்பட்டு இதுக்கு நாங்கள் விசேட கூட்டத்தை கூட்டினோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் அது அப்படியானது பிழையாக இருந்தால் அதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக இந்த முறையத்தை அந்த முஸ்லீம் பாடசாலை பணிப்பாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அவர் ஆவணங்களை பரிசீலித்து நீங்கள் முடிவை எடுங்கள் என்று எங்களுக்கு அனுமதியை தந்திருந்தார். அதன் பிறகு நாங்கள் பிரதேச செயலாளருக்கு அந்த குறித்த பிள்ளை வசிக்கின்ற கிராம சேவையாளருக்கும் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி அந்த வதிவிடச் சான்றிதழை கேட்டபோது அவர் வேறொரு கிராம சேவை பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தபோது அவரை நாங்கள் அதாவது அப்பீல் போர்டிலே சேர்த்த பிள்ளையை நாங்கள் நிராகரித்து அவருக்கு அனுமதியை நிறுத்தியிருந்தோம். இப்போது அந்த பிள்ளை வேறொரு சுகதாயங்கிற ஸ்கூலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மிக தெளிவாக இந்த அனுமதி நடைபெற்றது. இதிலே அந்த அனுமதி நடைபெறுகின்ற போது பல பின்தங்கிய அதாவது பொருளாதாரத்திலே பின்தங்கிய பல சகோதரர்களுடைய பிள்ளைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சொல்லப்படுகின்ற எந்த விதமான காசு பணங்களை தாருங்கள், நாங்கள் அனுமதியை தருகிறோம் என்று சொல்லி நாங்கள் எந்த வற்புறுத்தலையும் செய்யவில்லை. எங்களுக்கு இப்பொழுது பாடசாலையே பாரிய பிரச்சனை இருக்கிறது. பாடசாலையை கொண்டு நடத்துவது எங்களுக்கு இதை கொண்டு நடத்துவதற்கான சில தேசிய பாடசாலை என்ற வகையில் எங்களுக்கு பல்வேறு வகையான நாங்கள் அடைவுகளை எங்களுக்கு இப்போது எங்களுக்கு இனோவேட்டிவ் யங் சயின்டிஸ்ட் காம்படிஷன் போட்டியிலே 8 பேர்கள் தேசிய மட்டத்துக்கு போட்டிக்கு தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் மாகாணத்திலே ஒன்று. அதே போன்று கடந்த வருடம் ஆங்கில பாடல் இயற்றுவதிலேயே எங்களது பிள்ளை தேசிய மட்டத்திலே முதலாம் இடத்திலே வந்திருக்கிறது. இவ்வாறு பல சாதனை தொடர்ந்து படைத்து வருகின்ற சூழ்நிலை எங்களுக்கு நிறைய செலவுகள் இருந்த போதும் நாங்கள் இதை எங்கள் பாடசாலை மட்டத்துக்குள்ளே நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம். இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் குறித்த இந்த KKY சொசைட்டி என்கிறவர் திட்டமிட்ட அடிப்படையிலே பாலியல் லஞ்ச குற்றச்சாட்டை போட்டிருக்கிறார். அதே போன்று எனக்கு எதிரான ஒரு குற்றம், அதாவது பழைய மாணவர் சங்கத்திலே ஆலோசகராக நான் செயற்படுகிறேன். ஏற்கனவே பழைய மாணவர் சங்க செயலாளர் ரிசைன் பண்ணியிருந்தார். அதுக்கு அந்த நியூஸை போட்டிருந்தார்கள். அதுக்கு முந்தைய செயலாளர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தார், இவர் செய்யவில்லை என்றதுக்காக ராஜினாமா செய்ததாக அந்த கடிதத்தின் கொப்பி என்னிடத்தில் இருக்கிறது. அதாவது இந்த ராஜினாமா கடிதத்தில் இது தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அந்த நியூஸ்லேயே போடப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அவருடைய ராஜினாமா கடிதத்திலேயே அந்த குரூப்பிலே எங்களுக்கு அதை போட்டிருக்கிறார்கள், தேவைப்பட்ட உங்களுக்கு தர முடியும், அப்படியான எந்த வார்த்தைகளும் இல்லை. எனவே பாடசாலையை திட்டமிட்டு அதே போன்று இன்னொரு விடயம் நடந்தது. நாங்கள் எங்களது மாணவிகளுக்கு மோட்டார் டிராஃபிக் போக்குவரத்து பயிற்சியை கொடுத்து அந்த மாணவிகளை காத்தாங்குடி மோட்டார் டிராஃபிக் OIC சந்தன அவர்களுடைய வழிகாட்டலிலே பயிற்சி கொடுத்து காலையிலே பிரதான வீதி பாடசாலை என்ற வகையிலே மாணவிகள் வார வாகனங்களை ஒழுங்குபடுத்துகின்ற மாணவர்கள் பணியை செய்கின்றார்கள். இந்த நேரத்திலே மோட்டார் டிராஃபிக் போலீஸாரும் வருவார்கள். இதுக்கு ஒரு நியூஸை கிரியேட் பண்ணியிருந்தார். இதே ஏற்கனவே ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருந்தார்கள். பாடசாலை மாணவி ஒருவர் ஒரு மோட்டார் டிராஃபிக்கோடு தொடர்பாக இருக்கார் செய்தியை பரப்பியிருந்தார்கள். இது ஒரு வளர்ந்த பாடசாலை, 2600க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றார்கள். எனவே நாங்கள் இதனை மிக சென்சிட்டிவாக கவனமாக கையாளுகிறோம். இந்த விடயம் வந்தபோது நாங்கள் மிக தெளிவாக இதனை ஆராய்ந்த போது உப்புச்சாப்பில்லாத வெறும் பொய் என்பது எங்களுக்கு விளங்கியது. அதே நேரத்தில் இந்த KKY சொசைட்டி என்கிறவர் எங்களுடைய உதவி அதிபர் ஜலால்தீனுக்கு சொல்லியிருந்தால் இந்த இடத்துல வீடியோ இருக்குது சம்பந்தமாக. அப்போ நான் ஜலால்தீன் சருக்கு சொன்ன வீடியோ கேட்டு வாங்க, அது தரமாட்டேன். நான் முன்னாடி போலீஸில் வச்சு கேட்டேன், நீங்கள் வீடியோ இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தரமாட்டீங்களா என்ன இது பார்க்குற வந்துட்டு, அப்போ நீங்கள் எப்படி எங்களை மிரட்டுவீங்க? அப்போ யாரும் மிரட்டிருந்தா எங்களை இது இருக்கி எங்களுக்கு ஆதாரம் இருக்கி செய்ய மாட்டோம், அப்போ வீடியோ எடுத்தாங்க பார்ப்போம். அப்போ நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே டிசிப்ளின் கமிட்டி இருக்கிறது, அதுக்கான ஒழுக்காற்று குழு இருக்கிறது, விசாரிக்க பார்த்தோம். கடைசி பார்த்தா அப்படி உண்மையான எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டில் பெற்றோரும் நாங்களுமே முரண்பட வேண்டி வந்தது. அந்த பிள்ளையை விசாரித்து வாப்பா அம்மா கூட விசாரித்து பார்த்தபோது கடைசியில் எதுவுமே இல்லை. எனவே உருப்படியான பாரிய குற்றச்சாட்டுகளை மிக அறிவிலித்தனமாக
பாரமாக சுமத்தி அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை இவர்கள் வீணடிக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவது? இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். எனவே இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் மிக பொறுப்பு வாய்ந்தவர்கள், மிக கவனமாக செய்திகளை நீங்கள் வெளியிடுகின்றவர்கள். உங்களைப் போல நல்லவர் இருக்கிற இடத்தில் இவ்வாறான போக்கிரித்தனமான அந்த குறித்த ஊடக தொடர்பாக நாங்கள் சில தகவல்களை நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த செய்திகளை கூட நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய வாட்ஸ்அப் குரூப் மெசேஜில் பார்க்கின்ற போது திட்டமிட்ட அடிப்படையில் அவர்கள் சிலரை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறான முயற்சியை செய்கின்றார்கள். எனவே தான் நாங்கள் இதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இதில் நாங்கள் தொங்கல் வரையிலே போவதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் பிறல் நீட்டி குற்றஞ்சாட்டவில்லை. குறித்த இவ்வாறான ஒரு ஊடகவியலாளர் நான் அந்த குறித்த ஊடகத்தை நான் போலீஸிலே வைத்து கேட்டேன், உங்களுக்கு அதிபருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அதிபருக்கு அந்த செய்தியை போடுவதற்கு முன்பாக தொலைபேசி எடுத்து சார் இப்படி ஒன்று வந்திருக்கு என்று கேட்டு போட்டுத்தானே நீங்கள் அது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கணும். நீங்கள் கேட்காம செய்தியை போட்டு பிறகு திருப்பி அதிபர்கிட்ட கேட்குறீங்க, என்னென்னு கேட்குறீங்க. ஏற்கனவே உங்களோட செய்தி போய் நாடு உலகம் முழுக்க செய்தி அதிபர் இவர் பள்ளிக்கு போன நேரம் அதிபர் அவர் அவர் ஊரில் நிறைய பேர் வந்து அவர் கையை பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க. மிச்சம் அவமானப்பட்டு அவரும் கூணி போயின்னு இருக்கிறாரு. எனவே ஒரு தனி மனிதன் கௌரவத்தில் ஒரு இவ்வாறாக கை வைக்கிறது எங்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவருடைய குறையை சொல்லுவதாவது அவருடைய கையை பிடித்து அவரிடம் சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ முதல்ல வந்து அதிபரை சந்தித்துக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும், சரி இப்படி வந்திருக்கேன்னு கேட்டிருக்க வேண்டும். இவர் ஒரு மௌலவி, இவர் ஒரு உலமா, மார்க்கத்தை முறையாக படித்தவர். அப்படிப்பட்ட ஒருவரை வந்த பெற்றோரிடம் பாலியல் லஞ்சம் கேட்டு என்று சொன்னால் இவருக்கு இங்கும் பிரச்சனை இல்லை. அதோடு வெளிக்காமத்தில் படிப்பித்திருக்கிறார். நாடு முழுக்க பல இடங்களில் படிப்பித்திருக்கிறார். இப்போ அதே போன்று எங்கள் இன்னொரு சார் இருக்கிறார், இல்லையா சார்ங்கிறவர், அவர் 10,000 வாங்குவதாக வேட்டை நேரு என்ற ஒரு ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடி எல்லாத்தையும் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் செய்கிறாங்க திட்டமிட்ட அடிப்படையில். அப்போ இது வந்துட்டு ஒன்றில் உண்டை போடுற இன்னொன்றை போட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்குறது வந்துட்டு மிக தெளிவாக. அதோட கட்டாரில் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட புள்ள தான் இந்த முறை அனுமதியில் மறுக்கப்பட்டு அவருக்கு தெளிவாக மனித உரிமை சொல்லியிருக்கி மீராபாலிக்கு ஸ்கூல் செய்தது சரி. அவர் என்னிடத்திலையும் கைத்தால் அவருக்கு அரை மணி நேரம் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், முறைகளை விளங்கப்படுத்தினேன். என்னோட தொலைபேசியில் கதைத்தார், அவருக்கு நான் விளங்கப்படுத்தினேன். அப்போ புறவனுக்கு அவர் சொன்னார், நான் உங்களுக்கு டொக்குமெண்ட் போட்டேன், நான் அவரை ஒன்றையும் பார்க்கல. அப்போ எனக்கு புறவு சொன்னார் வந்து நீங்கள் சார் ஒன்றையும் பார்க்கலைங்கிறீங்க, எல்லாத்தையும் எனக்கு விளக்கம் சொன்னீங்களேன்னு சொன்னார் வந்துட்டு. அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு இப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து தான் இப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். இல்லை அவர் வந்து தொடர்ந்து ஊரில் அவரை பற்றி அவரை முகநூலில் ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியும், அவர் சர்ச்சையான செய்திகளை போட்டுக்கொண்டே இருப்பார் வந்துட்டு. எனவே திட்ட அனுப்பி அதே மாதிரி எனக்கு ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. இப்படியே பாடசாலையை பற்றி எல்லோருக்கும் செய்திகளை போட்டு எங்களை தனிப்பட்ட கௌரவத்தில் இவங்க விளையாடுகின்றார்கள். நாங்கள் சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவர்கள், சமூக வேலை செய்கின்றவர்கள். பாடசாலை ஒரு பெண் பாடசாலை, அதோட நிறைய எங்களுக்கு தமிழ் சகோதரிகள் அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட எங்களோட பாடசாலை ஆசிரியர்களில் ஒரு கிட்டத்தட்ட 90% தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பெண் சகோதரிகள். அவர்கள் மிக கண்ணியமாக எங்களுக்கு 6 பேர் இருக்கிறார்கள் பிரதி அதிபர்கள், பெண் அதிபர்கள், தமிழ் ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்போடு வேலை செய்யலாம். இந்த எங்களது பிரதீபன் அவர்கள் மிக கமிட், எல்லோரும் அவர் மாத்திரமல்ல எல்லோரும் அர்ப்பணிப்போடு நாங்கள் எங்களை ஊரில் வேறு பாடசாலையை கூட அவர்கள் அதிபரை நாங்கள் கேட்டு ட்ரை பண்ணி முயற்சி அப்படி திறமாக வேலை செய்கின்ற. அப்போ பாடசாலை அதிபர் பாலியல் லஞ்சம் கேட்டால் எங்களோட பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர் சமூகத்தில் 90 எங்களுக்கு ஒரு 20% தான் ஆம்பளை இருக்கிறாங்க, 80% பெண்கள், அதுங்க இளம் பெண்கள். அப்போ அந்த பெண் அவங்களோட குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும். அதோட படிக்கிற பிள்ளை 7 தொடக்கம் எல்லா ஸ்ட்ரீமும் எங்கள் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, மெத்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே படிக்கிற பிள்ளைகள். அப்போ அதிபர் பாலியல் லஞ்சம் கேட்டால் அங்கே இருக்கிற டிசிப்ளினை பொறுப்பாக இருக்கிற என்னை பற்றி நான் பழைய மாணவர் சங்க செயலாளரோட அட்ஜஸ்ட் பண்ண சொன்ன மாதிரி செய்தியை வெளியிட்டா அப்போ எப்படி நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம். எனவே தான் இது தொடர்பில் நாங்கள் இந்த மட்டக்களப்பில் இந்த ஊடகத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று சொன்னால் அதில் எங்களுக்கு சொல்லிப்படுத்த செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு பாடசாலையில் செய்ய முடியாது. இந்த ஓயில் எங்களோட சென்டர் அதே போல் வந்துட்டு காத்தாங்குடியில் சில 1-2 உளவியாளர்களில் எங்களுக்கு சில அதிருப்தி இருந்துச்சு. எனவே தான் நாங்கள் எங்களோட செய்தி ஏற்கனவே உலகம் முழுக்க பெய்து. எனவே மட்டக்களப்பில் ஒரு சென்டர் பாயிண்ட் அந்த மீடியாவை சேர்த்தனாடி இந்த செய்தி உலகம் முழுக்க போகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனவே இதை நாங்கள் இதுக்கு சட்ட ரீதியாக எடுக்கிற நடவடிக்கைகள் நிர்வாக டிஓக்கு எதிராக நாங்கள் எடுக்க நடவடிக்கைகளை நாங்கள் நிர்வாக ரீதியாக எடுக்க யோசித்து அதுக்கான ஆயத்தங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் எங்களுக்கு எங்களோட பாடசாலை கையளிக்க முடியாது. தேசிய பாடசாலை என்ற வகையில் மாகாண கல்வி பணிப்பாளர் தான் எங்களுக்கான வழிகாட்டல்கள் ஆலோசனைகளை மேற்பார்வை செய்யலாம். எனவே இப்போ டிஓ வந்து தேவையில்லாமல் எங்களோட பாடசாலையில் வர்றது, எங்களுக்கு தலையிட செய்கிறது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் எங்களோட கல்வி செயற்பாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. இவர் வந்து இப்போ அதிபர் மனத்தாக்கம் பட்டு பாடசாலையை விட்டு வெளியேறதுக்கு ரெடியாக இருந்தார்.
நாங்கள் தான் பிடிச்சி சொன்னோம், இல்லை சார் நீங்கள் போகக்கூடாது, அடுத்த வருஷம் நவம்பர்லாம் அவருக்கான ஓய்வு காலம் வருது, அது மட்டுக்கு நீங்கள் இருக்கணும். நாங்கள் இந்த அதிபர் வந்த காலம், நாங்கள் இவ்வளோ அதுகளை சொல்ல விரும்பலை, இந்த அதிபர் வந்த காலத்தில் இருந்து அவரை வெளியேற்றணும் பல வகையான முயற்சி எடுக்கிறாங்க குறித்தோர் குழுவினர். நான் இதில் நிறைய பெட்டிஷன் அடித்தாங்க, முட்டை கடைசி போட்டாங்க, பெண்பிள்ளை இது கேட்கலே ஒரு பாடசாலை செயலாளர்களை சேர்த்து இவரை பற்றி ஒரு கடிதம் அனுப்புனாங்க பொய்யாக. அந்த செயலாளர் எங்கேயும் அது இது கொஞ்சம் பேர் காத்தாங்கூடி செய்கிறதில்ல, ஒரு 4-5-6 பேர்கள் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள். இவங்க என்ன இந்த ஊரில் இந்த கல்வி எங்களோட கையில் இருக்கணும் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஒழுங்காக பாடசாலையில் அவங்களோட பாடசாலையை ஒழுங்காக கூட செய்கிறதில்ல. நான் அது பொறுத்த கதைக்க விரும்பலை. ஏன்னா இவங்க அவங்களோட பாடசாலையை முதல்ல ஒழுங்காக செய்யாமல் இவங்க நினைக்கிறாங்க வந்துட்டு இந்த கல்வியை நாங்கள் கையில் வச்சுக்கணும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. இவங்களோட கடந்த காலங்களில் இவங்களோட செயல்பாடு ஆராய்ச்சி பார்க்கணும், இவங்க கல்வியில் எப்படி சாதனை படுத்திருக்காங்களோ பார்க்க வேண்டிய தேவைப்பாடு சமூகத்துக்கு இருக்கு என்று கேட்டுக்கொண்டு இவ்விடத்தில் வந்திருக்கிற எங்களை மதிப்புக்குரிய இந்த இடத்தை எங்களுக்கு தந்த மட்டக்களப்பு ஊடக அமைய நிலையத்தினருக்கும் என்பவர் உங்களுடைய பாடசாலை ஒரு தேசிய பாடசாலை, அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த கல்வி அதிகாரி எவ்வாறு ஒரு தேசிய பாடசாலை நிர்வாகத்தை தலையிட முடியும்? அதாவது உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற இந்த மாகாண சபைகள் சிஸ்டம் அதிகார பகிர்வு பரவலாக்கம் என்ற விடயத்தில் மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மாகாணத்துக்கு அதிகாரம் வழங்கப்படுவதில் சில முரண்பாடுகள் இருந்தது காரணமாகத்தான் சில ஒவ்வொரு பிரதேசங்களிலும் குறிப்பிட்ட சில பாடசாலை தெரிவித்து தேசிய பாடசாலை கட்டமைப்புகளை கொண்டு மத்திய அரசாங்கத்தின் பிடியிலே இருக்கிறார்கள். நாங்கள் மத்திய அரசுக்குரிய பாடசாலை, ஆனால் நேரடியாக இசுருபாயாவிலிருந்து தூர பிரதேசங்களுக்கு தேசிய நிர்வாகம் செய்ய முடியாத காரணத்தினால் மாகாண கல்வி பணிப்பாளர், கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு சில விடயங்களே டெலிகேட் பண்ணப்பட்டிருக்கிற அதிகாரங்கள். அந்த மாகாண கல்வி பணிப்பாளர் மாத்திரமே தேசிய பாடசாலைகளை கையாள முடியும். மாகாண கல்வி பணிப்பாளருக்கு கூட அவர் வலய கல்வி பணிப்பாளர் சில அறிவித்தலை விழுப்பார், இன்னென்ன விடயங்களை கொடுக்க அவர் பார்க்க முடியும். எனவே ஒரு பிரதேச கல்வி பணிப்பாளர் இருக்கிறவருக்கான அத்தகைய எந்த அதிகாரமும் இல்லை. வேறு சில பாடசாலைகள் கடந்த காலங்களில் இவ்வாறான பிரதேச கல்வி பணிப்பாளர் அந்த அதிபர் வெளியேற்றியிருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களது பாடசாலையில் இந்த அதிபர் காத்தாங்குடி பிரதேச கல்வி பணிப்பாளர் மிகுந்த கண்ணியம் கொடுத்தார். அவர் அடிக்கடி அவரை கூப்பிடுவது, அவர் எங்களுக்கு கூட்டம் போட்டிருக்கிறார், நாங்கள் அவரை அழைக்கிறது, அவரோட கூட்டத்துக்கு நாங்கள் போகிறது, எங்களோட வைபவங்களுக்கு அவரை சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அவரை அழைக்கிறதுன்னு நாங்கள் மிக நல்ல தம்பி வச்சுருந்தோம். அப்போ எனவே நாங்கள் அவரை எங்களை எல்லைக்கு அப்பால் அவரை கௌரவித்திருந்தோம். எனவே தான் அப்போ அவருக்கு அது விளங்கணும். ஒரு பாடசாலையை செய்யக்குள்ள இந்த நிர்வாக கட்டமைப்பு செய்யக்குள்ள அவருக்கு விளங்கணும். நாங்கள் இப்போ எங்களுக்கு செய்ய முடியுமானதை கண்டிப்பாக எங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அவரை பிழையாக சொல்ல மாட்டோம். அவருக்கு கோட்டை கல்வி பணிப்பு அதாவது பிரதேச கல்விப்பாளர் நியமனம் செய்கிற நேரத்தில் ஏற்கனவே இருந்த ஒருவரை மாற்றி அவரை நியமிக்க வந்த நேரம் நான் அவருக்கு சார்பாக தான் செயற்பட்டேன். முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய ஹாபிஸ் நசீர் அவர் அந்த பழைய கோட்டை கல்வி அதிகாரிக்கு ஆதரவாக செயல்பட்டார். அது பெரிய பிரச்சனையாக கவர்னருக்கு அந்த அமைச்சர்களுடைய பிரச்சனையாக மாறிய போது கூட நான் இந்த ஹக்கீம் சாருக்கு தான் நான் ஆதரவாக செய்யப்பட்டு நான் அவரை முதலமைச்சரோட கூட அழைத்தேன். நீங்கள் சார் மினிஸ்டர் இந்த விஷயத்தில் அடிக்க வேணாம், இது ஹக்கீம் டியோ நல்லா செய்வார், அவர் செய்யுங்கன்னு சொன்னோம். அந்தளவுக்கு நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பாக இருந்தோம். எனவே நாங்கள் இப்படித்தானே நாங்களும் எந்த எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தோ அல்லது வேறு நலங்களை நாங்கள் கூட ஒரு அரசியல் தொடர்பான இருந்தால் கூட எந்த அரசியல் விடயங்களும் நான் பாடசாலைக்குள்ளே செய்கிறதே கிடையாது. நீங்கள் அதை கேட்டு பார்த்தா விளங்கும். ஸ்கூலுக்கு போனால் நான் அங்கே டியூட்டி தான். இப்போ நான் அசிஸ்டன்ட் அந்த வேலைலாம் பார்ப்பேன். நான் காலையில் போனால் வர மட்டுக்கும் கிரியேட்டே நிற்பேன் வந்துக்கிட்டு. எனவே நாங்கள் எந்த அரசியல் விஷயங்கள் உள்ளுக்கு செய்கிறோமோ அந்த விஷயங்களை போடுறதும் இல்லை. இவரையும் நாங்கள் மிக கண்ணியமாக தான் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவையில்லாத தலையீடுகள் இந்த எங்களுக்கு எங்களோட நிர்வாக குழு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இந்த ஃபேக் ஐடிக்கும் இந்த கோட்டை கல்வி அதிகாரிகளை தொடர்பு இருக்கிறது இவர்கள் தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதற்கான சில ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது தொடர்பில் நாங்கள் உரிய மட்டங்களுக்கு தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது முயற்சி எடுத்திருக்கிறோம். எனவே இவ்விடத்தில் நாங்கள் உங்களை அழைத்தது எங்களை பற்றி பிழையாக தேசிய ரீதியாக ஊர் ரீதியாக சர்வதேச ரீதியாக பரப்பப்பட்டிருக்கிற சாவல்களை நீங்கள் எங்களுக்கு தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்காக அவங்களை சந்தித்திருக்கிறோம். எங்களுக்கு அநியாயம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த அநியாயத்திலிருந்து எங்களை உங்களது ஊடகத்துக்கூடாக எங்களை நீங்கள் இதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அதுக்காக தான் ஏற்பாடு செய்தோம். எனவே நான் மீண்டும் இந்த நன்றியை கேகேவை சொசைட்டி என்று கேகேவை சொசைட்டிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் டிஓ அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த செய்தியை போட்டுன்ற வகையில் உங்களோட பேரும் அதில் செய்தியை போட்டேன்னு போட்டுப்பட்டிருக்கிறது. 3 பேர் 3 தான் சொல்லுங்களா 3 போட்டுப்பட்டிருக்கிறது.
முஜாஹித் அவருக்கு, அதாவது இந்த முஜாஹிதுங்கிறவர் இந்த அவரோட புள்ள தான் இதில் சேர்க்கப்படலைன்னு சொல்லி டிஓ அந்த பிள்ளையை வந்து சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது. அந்த முஜாஹிதுங்கிறவர புள்ள வந்துட்டு அவள் வந்து கட் அவுட்டில் மிக பின்தங்கிய மார்க்ஸ் எடுத்தவன் அவள் சேர்க்கறதுக்கான எந்த ஒரு ஏற்கனவே அந்த விளக்கமெல்லாம் சொல்லப்பட்டது. சரி, ஓகே. என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் சொன்னேன், இப்போ நீங்கள் இடத்த வந்திருக்கீங்க ஊடகத்தில் நியாயம் கோரி. நான் சஜினா இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் நான் பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர். இப்போ இந்த செய்தியை நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயம் கோரித்தான் அந்த செய்தி நான் வெளியிட்டது. அப்படி இருக்கும்போது என்ன காரணம் என் மீது குற்றம் சாட்டி எனக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடு சார்